ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் மெடிக்கல் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் நர்சிங் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கும். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவோட அப்ரூவல் பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலர் ரெகக்னிஷன் பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி குரூப்ல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். கோர்ஸ்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து எந்த காலேஜ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஸ்டியூட் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ். இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 4 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 2 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து எந்த காலேஜ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி அண்ட் ரிசர்ச் சென்டர். இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து எக்ஸல் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவோட அப்ரூவல் பெற்றிருக்காங்க. ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய டிஃபார்ம் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 4 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய பிஃபார்ம் கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 3 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 6 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய ஃபார்ம் டி கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து 2 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய எம்ஃபார்ம் ஃபார்மசிட்டிக்ஸ் கோர்ஸையும் எம்ஃபார்ம் ஃபார்மசி பிராக்டிஸ் கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் ஃபார் நேச்சுரோபதி அண்ட் யோகா. இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து எக்ஸல் சிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர். இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து எக்ஸல் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் டூரேஷன்ல இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து இந்த காலேஜோட டைப் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எல்கேஎம் ஹாஸ்பிட்டல், செந்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், விஜயா ஹைடெக் ஹாஸ்பிட்டல், ஈரோடு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், சுதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், மாருதி மெடிக்கல் சென்டர், நேஷனல் ஹாஸ்பிட்டல், பரணி ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல், டிபிஎன் ஹாஸ்பிட்டல், நலசாமி ஹாஸ்பிட்டல், பிரித்தி நியூரோ ஹாஸ்பிட்டல், பாரத் நியூரோ ஹாஸ்பிட்டல், கியூ ஸ்கேன்ஸ் ஈரோடு, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்கேன்ஸ், தீபா மைக்ரோ லெபார்டரி, இது மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸோட டைப்ல இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.